ஹாய் ஹலோ வெல்கம் டு மூன்லைட் டாரோ 96க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெசேஜ் வந்து இன்று அமாவாசை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் ரீடிங் தான். ஏஞ்சல் கார்ட்ஸ் 2 டெக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து ஏஞ்சல் கார்ட்ஸ், இன்னொன்று வந்து டேரோ டெக். ஸோ ரெண்டுலேயும் உங்களோட ஏஞ்சல்ஸும் மற்றும் உங்களோட முன்னோர்கள் வந்து உங்களுக்கான என்ன பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஏஞ்சல் கார்ட்ஸ் நான் ஷஃபிள் பண்ணிட்டேங்க. ஸோ ஸ்ப்ரெட்ஸ் எடுக்கிறேன். ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான முன்னோர்களோட மெசேஜ். ஸோ ஐம் கோயிங் வித் 3 cards. ஸோ மேஜிக்கல் பிளஸ்ஸிங் இருக்குங்க. நான் ஆல்ரெடி இந்த டெக்கை வந்து ஷஃபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து மேஜிக்கல் பிளஸ்ஸிங் தான் வந்து பாட்டம் ஆஃப் த டெக் வந்திருந்தது. உங்களுக்கு வந்து உங்களோட ஏஞ்சல் வந்துட்டு மேஜிக்கலாக உங்களுக்கு உங்களோட மொமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்காக பிளஸ் பண்ணுறாங்கங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேரோ டெக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு உங்கள் முன்னோர்கள் கூறும் செய்தி. ஸோ வாங்க என்ன வந்திருக்கான்னு பார்க்கலாம். பியூரிட்டி, then flourishing, shine from within, Nine of Pentacles, Empress, and Six of Cups. பார்த்துட்டு இருக்க முக்காவாசி நபர்கள் வந்துட்டு பெண்களாக இருக்க அதிக சான்ஸ் இருக்குங்க. பாருங்கள், இங்கே ஒரு ராணி இருக்காங்க, இங்கே ஒரு ராணி இருக்காங்க, இங்கேயும் பெண் தான் இருக்காங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே கேர்ள் ஃபேரி மட்டும்தான் இருக்காங்கங்க. நான் இந்த கார்டு அப்படியே ஷோ பண்ணுறதுக்கு மறந்துட்டேங்க. ஆக்சுவலி இந்த கார்டு வந்து நான் ஷஃபிள் பண்ணும்போதே விழுந்த கார்டு. ஸோ எடுத்து தனியாக வச்சுருந்தேன். ஸோ மறந்துட்டேங்க. ஸோ இது வந்து ஃபுல் கார்டு. ஸோ வாங்க உங்கள் ரீடிங்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்துட்டு உங்களோட முன்னோர்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து 100% இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய சீக்ரெட்ஸ் வந்து நிறைஞ்சதாக இருக்குது. உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து ஒழிஞ்சிருக்கு. அதை நீங்கள் வந்து யார்கிட்டையாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து சொல்லணும்னு நினைக்கும் போது தோன்றுறாங்க. பட் அவங்கக்கிட்ட சொன்னால் அந்த விஷயம் வந்து வெளியே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது. அதனால நீங்கள் வந்து சொல்லாமல் இருக்கீங்க. அதுக்கான ரீசனும் வந்துட்டு நீங்கள் வந்து பழசில் உங்களோட சைல்டுஹுட்டில் வந்து அப்யூஸ், ட்ரஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கீங்க. உங்கள் சைல்டுஹுட் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதனால் இப்போ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் டெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சா அந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ சீக்ரெட்டாக கீப் அப் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அதை வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்காகவும் ஒரு உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை வந்து கையாளணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் வந்து. தென் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இறந்தவர்கள் இல்லாட்டி உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் வந்து கனவில் வரலாம். இல்லாட்டி அவங்களோட நினைவுகள் வந்துட்டு உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். மேபி லிவிங் இன் த பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மெமரிஸ் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ஆனால் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டான லேடி தாங்க. யாருமே இல்லாட்டியும் உங்கள் நல்லா சஸ்டெயின் ஆகி ஒரு லக்ஸரியான லைஃப்பை வாழ முடியும். உங்களுக்கு வந்து பறவைகள், அதுக்கப்புறம் மியூசிக் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. தென் இப்போ இருக்க இன்னலை வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரென்த்தால் கையாளுங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு அபண்டன்ஸ் நிறைஞ்ச ஒரு லேடி, ஒரு
பாஷான ஒரு லேடி தாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்க. அதை வந்துட்டு யாரும் மதிக்காட்டி உங்களுக்கு வந்து பிடிக்காது. 7 சக்ராஸும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இருக்கீங்க. 12 ராசிகளும் பேலன்ஸ்டாக இருக்குது. உங்களோட விஷயத்த நீங்கள் வந்து வெளியே யார்கிட்டயும் சொல்ல முடியாட்டி நீங்கள் வந்துட்டு ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கான கேள்விகளை வந்து நீங்கள் எழுதிட்டு அதுக்கு இப்போ இருந்தால் இதுக்கப்புறம் இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அடுத்தடுத்த கேள்விகளும் உங்களோட எண்ணங்களுக்கு வந்து கேளுங்க. சரி, ஓகே, இது இப்படி இருக்குது, அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸோ சரி, இது இப்படி இருக்குது, இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதையும் சேர்த்து எழுதுங்க. உங்களோட மாற்றத்தை நீங்களே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளே தேடி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு பியூர் ஹார்ட்டுங்க, ஒரு பியூரான இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க. உங்களுக்கான விடைகள் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு யார்கிட்டயும் சொல்ல பிடிக்காட்டி நீங்களே வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களை வந்து ப்ரெசன்டபிளாக அழகாக காமிச்சாலுமே உங்களோட டெஃபினேஷன் ஆஃப் அழகு வந்துட்டு உள்ளே இருந்து ஃப்ரம் த ஹார்ட் அப்படிங்கிறது தான் நீங்கள் எப்பயுமே பிலீவ் பண்ணுறீங்க. அடுத்தவங்களையும் நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க. இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஷைன் ஆகிற டைம். ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு என்ன கண்டுபிடிக்கணுமோ நீங்கள் அதை வந்துட்டு உங்களுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு உங்களோட நியூ ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்க நாலேஜை வச்சு உங்களோட நியூ ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் இது வந்து உங்களோட டைம் ஃபார் அ ஷைன். உங்களால் எந்த விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கோ அதை ஸ்டார்ட் அக்செப்டிங் தட். அது நடந்துருச்சு, தட் இஸ் ஓகே, தட் இஸ் யுவர் பாஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஆல் த பெஸ்ட்டுங்க. உங்களுக்காக நியூ பிகினிங்ஸ் வந்துட்டு காத்துட்ருக்கு. அந்த நியூ பிகினிங்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக ஷைன் பண்ண போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கான ஏஞ்சலும் உங்களோட முன்னோர்களும் வழிவகுப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ பிகினிங்ஸுங்க. தேங்க்யூ.